17ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 245ன்ற நம்பரு 17ஆம் தேதி தான் ரிசல்ட் வந்திருக்கணும். எப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 427 ஒரு நாள் விட்டு சி போர்டு 7 அப்படியே நிறுத்தி ஏபி திரும்பி வந்திருக்கும் 247ன்ட்டு. இப்போ அதே மாதிரி 425 வந்து ஒரு நாள் விட்டு தான் 245 அப்படின்னு வந்திருக்கணும். அதாவது சி போர்டு அந்த 7க்கு 7 நிறுத்தி ஏபி திருப்பின மாதிரி இந்த 42க்கு 24 வந்த மாதிரி இந்த 42க்கு 24 சி போர்டு 5 அப்படியே நிறுத்தி இந்த நாள் தான் வந்திருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே அடிச்சிட்டாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் 247க்கு 247 எல்லோரும் பார்த்து தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலுமே அது ஒரு தடவை பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் 574க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பாக்ஸ் வந்திருக்கு. இந்த 7ன்ற நம்பரு, இந்த 7ன்ற நம்பரு இங்கே 425ன்னு. அது கீழே பாருங்கள் 542 அப்படியே வந்து நமக்கு பாக்ஸில் வந்துருச்சு. அது கீழே 555 இருக்குது. அதுக்கு மேலே 889 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இங்கே டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 88க்கு இங்கே ஒரு 88 இருக்குது. இங்கே 555 இருக்குது. இங்கே மேக்ஸிமம் 55 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பார்த்துங்க. இந்த 245 நம்பர் திரும்பவுமே வரலாம். ஏன்னா சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த 427க்கு 247, இந்த 425க்கு 245 ஒரு நாள் முன்னாடி வந்துருச்சுன்னு நினச்சின்னு அதே ரிசல்ட்டு வந்த ரிசல்ட்டு அப்படியே வந்து வரலாம். அதனால் 245ன்ற ஒரு நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் அதே ரிசல்ட் அப்படியே நிற்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஏன்னா இந்த பாருங்கள் 742, 427, 247 3 தடவை வந்துருச்சு. திரும்பவுமே வந்து இந்த 425 3 தடவை வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த 722 வந்தும்போதே நாம் வந்து அப்போ வீடியோ போடல, மெம்பர்ஷிப் வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த 724ன்ற நம்பர் இந்த மாதம் திரும்ப திரும்ப வரும் அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு, பார்த்துக்குங்க. இப்போ இந்த 245ன்ற நம்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 295ன்ற நம்பர், இங்கே 245. இந்த கீழேருந்து போயிடலாம். இந்த 975 பாருங்கள். 975 தான் இந்த 425. எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 97ன்ற நம்பரு இங்கே ஏபியில் 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி வச்சுருங்க. பார்க்கும்போது இந்த 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 97க்கு 42. அப்புறம் இந்த 29க்கு நமக்கு 24. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. ஓகேவா? இப்போ இந்த கேப்பில் இருக்கிற இந்த 85. ஓகேவா? இந்த 85ன்ற நம்பரு அப்படி தான் வந்து இந்த 95ன்ற நம்பர் எடுத்தோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 52க்கு நமக்கு 2 நம்பர் ஆப்போசிட்டு 07. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 65க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 51. இந்த 95ன்ற நம்பரே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி 495 தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது 59 அந்த நம்பர் அப்படியே திரும்பி கரெக்டாக நின்று இருக்கும். அதே மெத்தடை பார்த்துக்குங்க. இந்த 52க்கு 07, இந்த 65க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 15, அது திரும்பி 51 அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற 95, 59 அப்படின்னு கரெக்டாக வந்திருக்கும். இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ இந்த 97க்கு 2 நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இந்த 29க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இந்த 38ன்ற நம்பர் அப்படியே வந்து இங்கே 38 அப்படின்னு நிற்கணும். ஓகே, 38 நின்று இந்த 5ன்ற நம்பர் அப்படியே நிற்கணும். அப்போ 385ன்ற நம்பரு டைரெக்டாகவே வரணும். இங்கே பாருங்கள் 385, ஒரு 385. ஓகேவா? அதனால் திரும்ப வந்து இந்த 385ன்ற நம்பரு டைரெக்டாக நிற்கும். அதனால் 385 என்ற நம்பரை டைரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 885 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? எப்படின்னா ஏற்கனவே இந்த மாதிரி வந்திருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து இப்போ டைம் இல்லை பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இருங்க வேறு சாட்டுக்கு போயிடலாம். இந்த நம்பரு பாருங்கள்,
4 4 8 இப்படி 4 4 8 அப்படின்னு வைங்க. 5 4 8 5 4 8 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு 8 ஆக இந்த 88ன்ற நம்பரே திரும்பவும் வந்து ஏசியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் 5 4 8 4 4 8 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 88ன்ற நம்பரே கேமில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அது ஒருவேளை போர்டு மாறி நமக்கு இங்கே 885 நிற்கலாம். ரெண்டாவது, நேற்று வீடியோ போட முடியல, உடம்புக்கு முடியல, அதனால் போடல. இங்கே பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் கூட பார்க்க முடியல. ஆனால் வந்து கடைசியாக ஒரு ஐடியா பண்ணேன், ஆனால் அதுக்குள்ளே டைம் இல்லை. இங்கே பாருங்கள் 305 305 517 அதுலேருந்து மறுநாள் 2 நம்பர் வந்திருக்கும். அதே மாதிரி பாருங்கள் 824 824 மறுநாள் அதுலேருந்தே 2 நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 3 நம்பருமே அப்படியே வந்துருச்சு. இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்துங்க. அடுத்த முறை இதே மாதிரி வரும்போது இது மாதிரி யூஸ் ஆகும். கரெக்டாக பார்த்துங்க. இதே மாதிரி அடுத்த தடவை வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா 2 டைம் வந்துருச்சு, 3ஆவது டைமே இந்த நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுலேயே பாருங்கள், இங்கே பாருங்கள் 517 அதுலேருந்து 2 நம்பர் 591. இப்போ பாருங்கள் அதுக்கு மேலே பாருங்கள் இந்த 17ன்ற நம்பரு நமக்கு அப்படியே திரும்பி 71ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் அதே மெத்தட் தான். இந்த 824க்கு 824 வந்தது. இப்போ இந்த 425லேருந்து 2 நம்பர் வரணும். இதுங்க அதே நம்பரு பாக்ஸ் வச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணலான்னா, இந்த 25ன்ற நம்பரை இங்கே 52 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் செட் பண்ணுவோம். 52ன்னு வரும்போது 852 அப்படின்னு ஒரு நம்பரை செட் பண்ணுவோம். ஓகேவா? 852. ஏன்னா 4 2 8 இப்படி ஒரு 4 2 8 அப்படின்னு வந்தால் 852. ஓகேங்களா? ஏன்னா இந்த 17 இங்கே கரெக்டாக வந்து 71 அப்படின்னு திரும்பியிருக்கு. அதனால் இங்கே வந்து இந்த 25 இங்கே 52 அப்படின்னு சொல்லி திரும்பலாம். பாருங்கள் ஏபிசியில் 385 885 852 அப்படின்னு 3 நம்பர் எடுத்திருக்கேன். ஆல் போர்டில் 85 88 8ன்ற நம்பரு கேமில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஆல் போர்டு சிங்கிள் போர்டு ட்ரை பண்ணுறவங்க 8 ட்ரை பண்ணுங்கள். 385 885 பாருங்கள் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் இது எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த 245ன்ற நம்பர்லேயே நமக்கு திரும்ப கேம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அப்படி தான் வந்து நமக்கு இந்த 517 591 திரும்ப 871 வந்த நம்பரே வந்து திரும்ப வந்த மாதிரி திரும்ப வந்து இங்கே இதிலே வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த 7555 அப்படின்னுமே கூட இப்படி இறங்கலாம். அதனால் பார்த்துக்குங்க. 8 இல்லை 5ன்ற நம்பரு ஆல் போர்டு ட்ரை பண்ணுங்கள்.